எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பேக்ரவுண்டில் அங்கங்கே கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரீசன்ட் அண்ட் சீரியஸ் டாபிக், நீட். அஸ் அ ஃபார்மர் நீட் ஆஸ்பிரண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நான் நீட் எழுதினேன். அப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. லிட்ரலி அதே சேம் தான். 2023 என்ன நடந்துச்சுன்னு நான் கண்ணெதிர்க்க பார்த்து நான் ஃபேஸ் பண்ணணும், அதுதான் 2026 நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனதுக்கு உள்ள விடலை. அதே மாதிரி இங்கே நியூஸ் பேப்பர் லீக்கு. ஆனால் போன வாட்டி 2023 ப்ரூஃப் இல்லை, இந்த வாட்டி ப்ரூஃபோட தொக்க மாட்டேனால திரும்ப எழுத வச்சு அதில் 20 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீட்டுன்னா என்னென்னு நிறைய பேருக்கு நேரத்துக்கு நிறைய வீடியோஸில் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீப் இன்டு தட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீட் எழுதும்போது படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஓகே, மெடிசனுக்கு ஃபார்மகாலஜி அது இதுன்னு படிக்கணுன்றதுனால ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஓகே தான். பயாலஜி கன்ஃபார்ம் நெசசரி தேவை தான். எதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை படிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு எந்த டிகிரியோ படிக்க போகிறதில்ல. வை த ஹெல் டு ஐ நீட் டு ப்ரிப்பேர் ஃபிசிக்ஸ் ஃபார் அ மெடிசன் எக்ஸாம்ன்றது தான் எனக்கு இருந்துச்சு. அதுலேருந்து ரொம்ப நெசசிட்டியான ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸை கேட்டிருந்தா கூட ஓகே. இருக்கிற காம்ப்ளெக்ஸ் தியரியெல்லாம் கொண்டு வந்து நீட் என்ட்ரன்ஸ்க்கு எதுக்கு இது பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. பட் இருந்தாலும் எப்படியோ திக்கி திணறி நான் சூப்பரான மார்க்கில் எடுக்கல. ஐ காட் மோர் தென் 100 or 200 மார்க்ஸ் மோர் தென் த பாஸ் மார்க். அப்படி தான் எடுத்தேன். ஸோ அது மூலயமா தான் நான் மெடிசன் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் நீட் படிக்கும்போது கிட்டத்தட்ட நான் அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நான் நீட்டுக்கு ஒரு 30 days தான் எடுத்தேன். அதுக்குள்ளே எவ்வளோக்கு ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவ்வளோக்கு யார்கிட்ட என் நம்பர் போச்சுன்னு தெரில. அவ்வளோ பேர் கால் பண்ணி நீட்டுக்கு இந்த கோச்சிங் பண்ணுங்கள், அந்த இது பண்ணுங்கன்னு அவ்வளோ ஒரு பேனிக் இருந்துச்சு. பட் தேங்க்ஃபுல்லி என் அம்மா அப்பா என்னை அவ்வளோவா ஃபோர்ஸ் பண்ணலை. படித்தா படி, பார்த்துக்கோ அப்படின்னு விட்டாங்க. நானும் ஓரளவுக்கு படிச்சுட்டு தான் அந்த மார்க் வாங்கினேன். அண்ட் சீரியஸ்லி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இந்த 720க்கு 600 மேலே எடுக்கிறேன்னா ஐ ஹாவ் அ சஸ்பெஷன் ஆன் யூ. 2 வருஷம் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி தூக்கம் எடுத்து அதையும் பேலன்ஸ் பண்ணி மார்க் எடுத்தவங்கலாம் இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கூலை முடிக்கணும். ஸ்கூலுக்கு அப்புறம் நீ காலேஜுக்கு போகிறதுக்காக படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இங்கே 8th ஸ்டார்ட் பண்ணி 8th 11th 12th ஃபிசிக்ஸ்லாம் இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றா யுனைட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் திங். ஏன்னா இப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க யாருனாலும் எங்கேனாலும் படிக்கலான்னு. பட் அதோட நெகட்டிவ் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிற முக்கால்வாசி பேர் வடக்குங்க தான். நம்ம ஊரில் படிக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு சீட் கிடைக்கல நம்ம ஊரில். ஸோ அது ஒன்று. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா மார்க். இப்போ ஒரு எக்ஸாமில் 2 தான் இருக்குது. யூ எதர் பாஸ், யூ எதர் ஃபெயில். பட் பாட்டமாக கடைசியாக பார்த்தா நீ பாஸாக ஃபெயிலா, அவ்வளோதான். ஸோ இப்போ பாஸ் ஆகிட்டாலே யூ டிடன்ட் ஃபெயில், யூ ஆர் எலிஜிபிள். ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீ பாஸ் ஆகலை, ஈவன் தோ யூ காட் த பாஸ் மார்க். அதாவது இது எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கு சட்டை எந்துன்ற மாதிரி இருக்கு. நான் படிச்சிருவேனா, பாஸ் ஆகிடுவேனா, ஆனால் தகுதி இல்லையா, இதுக்கு பெர்சன்ட் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு போகலாம்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இப்போது அவங்க இந்த டாப் 1% தான் மெடிசன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எவ்வளோ மெடிக்கல் எரர் நடக்குது. சரி, அப்போ அந்த 1% ஸ்டூடெண்ட்ஸ் தான், அந்த டாப் பிரில்லியன்ட் 1% ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெடிசன் நம்ம ஊரில் படிக்கிறாங்கன்னா, ஏன் மெடிசனில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை? ஏன் இன்னும் கவர்மெண்ட் காலேஜஸும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் ஏன் இன்னும் முன்னேறலை? இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ நீட்டால் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு முழுக்க காரணம் கவர்மெண்ட்டாக எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி 11th 12th படிக்கும்போது 12th மார்க் கம்மியாகி ஃபெயிலாகி இறந்தவங்க ரொம்ப கம்மி. ஆனால் நீட்டு வந்ததுக்கப்புறம் அது லிட்டரலி ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசன் வரும்போது, இந்த மே ஜூன்லாம் வரும்போது நெஞ்சில் பேரண்ட்ஸ் கையை தான் வச்சுட்டு இருக்கணும் போல். அண்ட் முன்னாடி ஜேஇக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் ஜேஇக்கு அவ்வளோவா பாப்புலராக இல்லை. ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ரியலி இதை விட மோசமான எக்ஸாம். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் தட். நான் நீட் எழுதினேன். ஐ எம் அ ஃபார்மர் நீட் ஆஸ்பிரண்ட். ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசணும்னு முடிவெடுத்தேன். அண்ட் நீட்டை இங்கே ஒரு சிலர் மாற்றணும்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் நீட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான். ஒன்று, புதுசாக இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபேராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அது ஸ்டேட்டு, லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் தாண்டி பேசிக்கான சிலபஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியான கொஷின்ஸாக இருக்கணும். அண்ட் செகண்ட்,
இவங்க இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு மெடிசனை சூஸ் பண்ணுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ன்றது இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிக்கிறத விட பேரண்ட்ஸோட ஃபோர்ஸிங்க்கும் ஜஸ்ட் ஃபார் த நேம் டாக்டருக்காக படிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இதை குறைக்கணும்னா மற்ற டிகிரிஸில் மற்றதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது என்ன கதைன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், இதே மாதிரி சப்போஸ் எனக்கு மெடிசன் தான் வேணும்னு என்னைய மாதிரி அடம்பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வழிவகை இருக்குன்றதையும் பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்படி மெடிசின்லாம் போறீங்க, அதான் ஏற்கனவே எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்களேன்னு. பட் டு பி ஆனஸ்ட், இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மோர் தென் ஒரு 1000 பேஷண்ட்ஸ்க்கு மோர் தென் 1.25 இருக்காங்கன்னு சொல்கிறது இந்த ஆயுர்வேதா, யுனானி இதெல்லாமே சேர்த்து தான். அதெல்லாம் எடுத்துட்டா 1000 பேஷண்ட்ஸுக்கு 0.75 டாக்டர் தான் இருக்காங்க. அது லிட்ரலி ரொம்ப கம்மி. மேபி இந்த எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லைன்னா ரொம்ப பேசிக்காக லைக் நான் லீத்தல் டைம் இருக்கிற இதுக்கு தான் இந்த ஆயுர்வேதத்துக்குலாம் போகிறாங்க. இப்போ எமர்ஜென்சி சர்ஜரி இல்லைன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட்னா நமக்கு இந்த நார்மலான டாக்டர் தேவை. ஆனால் இப்போ அவங்க கிடையாது. ஸோ இவ்வளோ மேட்டர் இருக்குது. அண்ட் இப்போ தமிழ்நாட்டில் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம ஜென்ரேஷன் ஜென்சி தமிழ்நாடு மட்டும் இல்லை மொத்த இந்தியாவுக்குமே வேற ரகம்னு காமிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மற்றவங்கள என்ன பண்ணியிருந்தாலும் சரி புதுசாக யோசிச்சு தரமான சம்பவம் செய்கிறது நம்ம ஜென்ரேஷன் மாஸ் காட்டிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு இதனால தான் நான் இந்த வருஷம் ஊருக்கு போகிறேன். வரும்போது பயங்கரமான மாற்றம். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எதுவுமே வரல. இவங்களோட தியரிஸும் தப்பு, இவங்க செஞ்ச கொடுமை கொஞ்சம் கிடையாது. இதெல்லாம் போயிட்டு இப்போ புதுசாக ஒரு ரூலிங் வந்திருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இவங்க இந்த முன்னாடி இருந்தவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸை செய்யக்கூடாது அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தமிழ்நாடு முதலேருந்து நீட் அப்போஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அண்ட் இப்போ எல்லாருமே இந்த ஒரு 3 மாதம் கூட ஆகலை, அவங்கள பிடிச்சி இது நொட்டா அது நொட்டன்றாங்க. ஒரு 1 year டைம் கொடுங்கடா. இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக ரூல் பண்ணவங்கலாம் 5 வருஷமாக ரூல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இவ்வளோ அப்போசிஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இவ்வளோ விஷயத்தை தாண்டியும் நம்ம ஸ்டேட் மாஸ் காட்டியிருக்கு. இங்கேருந்து லைக் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே டெல்லிக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஃபுட் அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது. இப்போ வெக்கேஷனில் இருக்கனால ரெஸ்ட் எடுக்கிறதா இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி மெஸ்மரைஸ் ஆக்குறதானே தெரில. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எப்பா மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக தான் இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட், சத்தியமாக சொல்கிறேன். அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டை நம்ம டபுள்-எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி தான் பார்க்கணும். நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம அந்த எக்ஸாமை ப்ராப்பராக ப்ரோக்ரஸ் பண்ணணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேரான ஒரு ப்ராப்பரான எக்ஸாம் இருக்கும். லைக் லெவலிங்லேருந்து அவங்களோட பர்சனலாக லைக் இப்போ டாக்டரான இந்த ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸ் ஆட் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இதை கவர்மெண்ட்டும் இதுக்கான அத்தாரிட்டிஸும் இதுக்கு ஒழுங்காக எடுத்துக்கோங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சும்மா கிடையாது, இதுக்கு முன்னாடி வரைக்குமே சென்ட்ரல் எந்த மினிஸ்ட்ரும் எந்த ஒரு மேட்டருக்காகவும் ரிசைன் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரிசைன் பண்ண வச்சுருக்கு நம்ம ஜென்ரேஷன். ரியலி ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். முக்கியமாக இப்போ அத்தாரிட்டிஸில் இருக்கவங்க, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ப்ளீஸ் டேக் கன்சிடர் அண்ட் ஆக்ஷன். இதில் மட்டும் கிடையாது, இனி வர எல்லா விஷயத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எப்படி எஜுகேஷனை கொண்டு போகணும். ஏன் இவ்வளோ படித்தாலுமே இன்னும் நம்ம இதில் டேலண்டடாக இருக்கிறவங்களை இங்கே தக்க வைக்க முடியல. இவ்வளோ விஷயத்தை ப்ரோக்ரஸ் பண்ணணுன்றது என்னோடய விருப்பம். அண்ட் இப்போது வெளிநாட்டுக்கு போன என்னைய மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ என்ன வெளிநாட்டுக்கு தானே ஓடி போயிட்ட, நீ என்ன இங்கே இருந்தால் கஷ்டப்படுறேன்னு கேட்கக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிறத விட நான் அங்கே இருந்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இங்கே நம்ம ஊருக்காரங்கிட்ட வேறு விதமாக கஷ்டப்படுறேன்னா அங்கே வெளிநாட்டுக்காரன்ட்ட தோல் மூலியமாக கஷ்டப்படுறேன். அதை நான் இன்னொரு டாப்பிக்கில் தனியாக சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ ரொம்ப நாள் பேசணும்னு முடிவு பண்ணேன். இனிமேல் கொஞ்சம் பர்சனலாக பேசலாம் முடிவு பண்ணனா தான். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை பற்றியும் பேசுகிறேன். பட் இப்போதைக்கு நீட்டை பற்றி பேசணுன்னா, ஒரு டாக்டருக்கு வெறும் இந்த 720 மார்க் டசன்ட் டிசைட் அண்ட் ஷுட் பி அன் அத்தாரிட்டி ஆஃப் அவங்க டாக்டராக இருக்கணுன்றதுக்கு அதில் மாற்றத்தை கொண்டு வரணுன்றது தான் என்னோடய முக்கியமான குறிக்கோள். அண்ட் மெடிசன் படிக்கிறது பாதி பேருக்கு சத்தியமாக சொல்கிறேன், they just want to get the return on their investment. அவங்க இன்னொரு மனுஷங்களாகவே பார்க்குறதில்ல. என் கூட படிக்கிற ஒரு சிலரே ஜஸ்ட் பேரண்ட்ஸ்க்காகவும் இது பிஸ்னஸ் தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா
நாட் ஜஸ்ட் டு பி a டிபார்ட்மெண்ட் சேஞ்ச், இது ஒரு மொத்த சொசைட்டியோட சேஞ்சாக தான் இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கும் பேசுகிறதுக்கு தெம்பில்லை. நம்ம ஊரில் ஒரு கொஞ்ச நேரம் ஃபேனும் ஏசி இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் என்னால் பேச முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பம் என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராச்சும் அத்தாரிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தாரிட்டி இருக்கவங்க பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டேக் கன்சிடர் ஆஃப் த ஆக்ஷன். ஏன்னா இது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஒருத்தருக்கு நடக்கிறது கிடையாது. ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கு இன்னொரு மனுஷங்க உயிரை காப்பாற்றுறதுக்கான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நடக்கிற ஒரு போராட்டம். அதை கொஞ்சம் ப்ளீஸ் டேக் கன்சிடர் டு ஆக்ஷன். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே பேசினா எனக்கு ரொம்ப டயர்டும். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கிறேன். பட்